கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தை அரசியல் உலகிற்கு அறிமுகம் செய்தவர் பேரறிஞர் அண்ணா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டை தலைநிமிர வைத்த தமிழ்தாயின் தவப்புதல்வர் எனவும் திராவிட இயக்கத்தின் பிதாமகன் எனவும் அண்ணாவுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அரசியல் பகைவரும் அண்ணாந்து வியக்கும்படியான நம் இயக்கத்தின் கொள்கை சுடர் அண்ணா என எடப்பாடி பழனிசாமி புகழஞ்சலி சூட்டியுள்ளார். அண்ணாவின் நினைவு நாளில் அவரின் கொள்கைகளை பின்பற்றி அவர் காட்டிய அறவழியில் பயணிக்க உறுதியேற்போம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஊழல்களை சுட்டிக்காட்டியதற்காக ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதற்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் நடக்கும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டியதற்காக தன்னை கொலை செய்யும் நோக்கில் தன் அலுவலகம் தாக்கப்பட்டதாக காவல்துறை டிஜிபி கல்பனா நாயக் தெரிவித்துள்ள செய்தி அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு ஏடிஜிபியை கொலை செய்யும் நோக்கில் அவரின் அரசு அலுவலகம் தீக்கிரையாக்கப்படுகின்றது என்றால், இந்த ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகளை சொன்னால் அது ஏடிஜிபியாக இருந்தால் கூட மிரட்டலும் கொலையும் தான் பதிலா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கண்டனத்திற்குரிய இந்த நிலைக்கு அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், உடனடியாக ஏடிஜிபி கல்பனா நாயக் குற்றச்சாட்டை வெளிப்படைத்தன்மையுடன் விசாரித்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.